ஏன் சந்திரகுமார் மீது இந்த விமர்சனங்களை முன்வைத்தார்? அவர் புனிதரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர் மீதும் அதே அளவு விமர்சனங்கள், அதே அளவு விடயங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். கஜேந்திரகுமார் தரப்பு அவருடன் ஒரு கூட்டில் சென்றிருக்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா மீது முன்வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இபிடிபியினுடைய தலைவராக இருந்த சந்திரகுமார் மீது முன்வைக்க முடியும். நிச்சயமாக. ஆகவே சந்திரகுமாருடன் ஒரு கூட்டிணைந்து கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்ததாக இன்னும் ஒரு தரப்பு கூறப்படுகின்ற பொழுது அந்த கூட்டின் மீது அந்த அளவான விமர்சனங்கள் இல்லையே. அந்தளவு விமர்சனங்கள் இல்லை. அதில் அடிப்படையில் அது கூட தவறான ஒரு ஒப்பந்தம், தவறான கூட்டு என்றால் தவறானவரை அங்கே இணைத்து வைத்துக்கொண்டு இனப்படுகொலைக்கான விசாரணை அல்லது ஏனைய விஷயங்களை அங்கே கோரி நிற்பது என்பது அதுவும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தரப்பு தங்களுடைய நிலப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் எடுத்து கொள்கையை விட்டு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் எடுத்து காட்டுகிறார். உண்மையில் அவர்கள் கொள்கையுடன் தான் அந்த கூட்டில் இணைந்து கொண்டார்களா? அது உண்மையின் ஒரு கொள்கைக்கான கூட்டா அல்லது கதிரைகளுக்கான கூட்டம்? அது உண்மையிலேயே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் கொள்கைக்காக இணைந்தது போல எங்களுக்கு தெரியவில்லை. இது வெறுமனே பதவிகளை அல்லது கதிரைகளுக்கு கைப்பற்றுவதற்காகத்தான் இணைந்து கொண்டது போல தெரிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது இதுவரை காலம் எல்லா கட்சிகளையும் கூட்டணியுமாறு கோரியிருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடு என்பது சாதாரணமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு செயற்படுவது போன்ற ஒன்று தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்தும் பேசி வந்திருக்கின்றார்கள். அவர்களை துரோகி என்று அவர்கள் கடந்த காலத்தில் இந்திய முகவர்கள் என்று கூறி வந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஆகவே இதில் மாற்றம் என்பதனை வெளிப்படுத்திய தரப்பு என்பது அல்லது தங்களுடைய அரசியலில் வேறொரு முகத்தை காட்டுவது என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். மற்ற தரப்பினர் மீது அந்தளவு விமர்சனம் முன்வைக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் கடந்த காலங்களுடைய செயற்பாடுகள் என்பது அவர்கள் அந்தளவு தூரம் யார் மீதும் விமர்சனங்களை முன்வைத்ததில்லை. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வி என்பது தங்களுடைய அரசியல் தவறு என்பதை உணர்ந்து ஒரு கூட்டுக்கு செல்கின்றார்களா? ஆமாம், நிச்சயமாக. அந்த இடத்துல அது பிழைதான். அது நாங்கள் சரியென்று ஒருபோதும் இதுவே வேறே ஒரு தரப்பு இவ்வாறான ஒப்பந்தத்துக்கு சென்றிருந்தார். இன்று டக்ளஸ் தேவானந்தாவுடன் சிவி.கே. சிவஞானம் சென்று பேசியதை எந்த அளவு தூரம் விமர்சனம் செய்யப்படுகின்றது? ஆகவே இவர்கள் சந்திரகுமாருடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் அந்த விமர்சனத்தை செய்யக்கூடிய அடிப்படை தகுதி அவர்களுக்கு இருக்குமா? இல்லை, நிச்சயமாக. ஆகவே இந்த இரண்டு தரப்பினரும் தமிழ் தேசிய அரசியலில் தான் இருக்கின்றார்கள் என்று எவ்வாறு புரிந்து கொள்ளும்? ஆமாம், இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகும் நீங்கள் அதை மிக தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள். அதாவது தமிழ் தேசிய பேரவை என்பது வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றன. அதில் இருக்கின்ற தமிழரசு கட்சி இன்னும் ஒரு கூட்டை உருவாக்க முயற்சிக்கின்றன. கொள்கை கூட்டுகின்றார்கள். அதே போன்று இது ஆசன பங்கீடு, ஆசன கதிரையில் அமர்வதென்ற போட்டிக்காகத்தான் இந்த கூட்டுக்கள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றது என்ற விமர்சனம் பெறுகின்றது. தமிழ் தேசிய அரசியல் என்பது முழுமையாக இல்லாமல் செல்ல போகின்றதா? ஏனெனில் இந்த கூட்டு என்பது எல்லா தரப்புகளுடனும் இதுவரை காலம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொன்ன கட்சிகளை எல்லாம் கூட்டுக்குள் இணைத்து கொள்ளுகின்றார்கள். ஆகவே இந்த விடயம் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா போன்ற விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக P2P அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சிவகுரு ஆதின முதல்வர் திரு வேலன் சுவாமி அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் பிரஸ்னவ். வணக்கம் நேயர்களே. தற்பொழுதைய இந்த அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? தற்போதைய இந்த அரசியல் சூழல் என்பது ஒரு மயக்கமான மாயையான ஒரு சூழல்லாம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக வெளிப்படையாக தங்களுடைய முகங்களை கட்சிகள் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியுமா? அப்படி புரிந்து கொள்ள சில நேரங்களில் சில விடயங்கள் அவர்கள் இந்த கட்சிகள் கடந்த காலங்களிலே நடந்து கொண்ட விடயங்களை எடுக்கும் பொழுது, கொள்கையிலே எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் முதல் தடவையாக இப்படி ஒரு மாற்றமான சிந்தனை அல்லது அணுகுமுறை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த முதல் தடவை ஏற்றபடியால் தான் நான் ஒரு மயக்கம் அல்ல மாயை என்று சொன்னேன். இனி தொடர்ந்து பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த கட்டங்களிலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் சில நேரம் இதுதான் உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போல கட்சிகளோட உண்மையான முகம் என்ற நிலைக்கு நிலப்பாட்டுக்கு வரலாம் என்று யோசிக்கிறேன். ஆனால் இப்போ அதுக்கு வர முடியாதுதான் எனக்கு தெரிஞ்ச வரை இன்னும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை இன்னும் ஒரு தமிழ் கட்சி கோரவில்லை வெளிப்படையாக. அதுவும் உள்ளகத்தில் ரீதியான பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றதா தெரியவில்லை. அவ்வாறு இடம்பெற்றால் அது வேறு. ஆனால்
மிகுதி அனைத்து கட்சிகளிடம் பேசிவிட்டோம். இதற்கு முன்னர் துரோகி என்று குறிப்பிட்ட கட்சிகளாக இருக்கலாம், அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டவர்கள், அமைச்சர்கள் போன்ற கட்சிகளாக இருக்கும், அத்தனை தரப்பினரையும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்கின்ற கட்சிகள் தற்பொழுது அணுகுகின்றார்கள், அணுகியிருக்கின்றார்கள், கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள், அவ்வாறான ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் தேசிய அரசியலா அல்லது தமிழ் தேசிய கட்சிகளா அல்லது தமிழ் கட்சிகள் என்ற வரையறை மட்டும்தான் தற்பொழுது இருக்கின்றதா? ஆமாம், அந்த இடத்திலே தமிழ் தேசிய கட்சிகளாக தங்களை இதுவரை அடையாளப்படுத்தி கொண்ட கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லாமல் ஸ்ரீலங்கா அரசினோடு இணைந்து செயற்பட்ட கட்சிகளோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மை என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரம் இவர்களுடைய இந்த ஒப்பந்தங்களும் இந்த கூட்டுணர்வுகளும் எவ்வளவு காலத்துக்கு இது நிலைத்திருக்க போகிறது என்ற கேள்வியும், வேறு ஏதோ ஒரு தூர நோக்கங்களை வைத்துக்கொண்டு இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நகர்வாக தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் அரசியலும் இப்பொழுது கொஞ்சம் ராஜதந்திர ரீதியாக சிந்திக்கக்கூடிய பல சுத்துமாத்துக்களையும் பல குறுக்கு வெட்டி ஓடுதல்களையும் கண்டிருக்கிறது. அப்ப அனுபவம் வர 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 கொஞ்சம் எல்லாத்திலையும் சிறப்பு தேர்ச்சி வரும். ஒரு சிலரை தான் சுத்துமாத்து என்று கூறினார்கள். தற்பொழுது இப்ப எல்லா தரப்பும் சுத்துமாத்தை பழகின்றதா, அனைத்து தரப்பினரும் தமிழ் மக்களை ஏமாத்த ஆரம்பிக்கின்றார். சிலது இப்படியும் சொல்லுவார்கள் தானே, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அப்ப சில சுத்துமாத்துக்களை இல்லாமல் செய்வதற்கு சில சுத்துமாத்துக்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். ஆகவே தற்பொழுது நடக்கின்ற விடயங்கள் அத்தனை தரப்புகளும் ஒரு சுத்துமாத்து வேலைகளை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டு மக்களை ஏமாளிகளாக நினைத்து அவர்கள் தங்களுடைய திருவிளையாடல்களை அதுல மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக அதாவது தமிழரசு கட்சி மிக நீண்ட ஒரு பாரம்பரிய கொண்ட கட்சி, தமிழ் தேசிய கட்சி. சிறிதரன் கூறுகின்றார், முன்னாள் தலைவர் மாவை சேனாராயா அவர்களை இந்த கட்சியினுடைய தலைவர் தான் படுகொலை செய்ய முயற்சித்தார் போன்ற விடயங்களை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். ஆகவே தற்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தனுடைய கட்சி காரியாலயம் EPDPயினுடைய கட்சி காரியாலயத்துக்கே சென்று ஆதரவை கோரியிருந்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது மிக தவறான விடயம். அது எந்த அடிப்படையிலும் தமிழரசு கட்சி ஒரு பழமை வாய்ந்த கட்சி, இப்படியான ஒரு அடிப்படையிலே EPDP கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தேடி சென்று அந்த ஆதரவை அவர்கள் கேட்ட என்ற அந்த சூழல், நிச்சயமாக அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். அது பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள். ஆனால் அது அந்த கட்சியினுடைய முடிவு தானே, கட்சியினுடைய தலைவரோ செயலாளரோ அதற்கு எதிர்ப்பு அல்லி. அந்த கட்சி, அதாவது தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டது என்ற நிலைப்பாட்டுக்கு தான் நாங்கள் வர வேண்டி இருக்கிறது. எப்பொழுது? 2025 இப்பொழுது இந்த நடந்த அண்மையில் நடந்த 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் மாவை சேனாதிராஜா டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி தவறாக கூறவில்லை. EPDPயினுடைய ஆதரவுடனேயே தமிழரசு கட்சி அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல்வேறு இடங்களில் ஆட்சியை அமைத்துக் கொண்டதல்லவா? இல்ல, அது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொலைபேசியில் மாவை சேனாதிராயா டக்ளஸ் தேவானந்தவுடன் பேசினார் என்றெல்லாம் இருக்கின்றதல்ல, அதையெல்லாம் நாங்கள் மறந்து CVK சிவஞானம் மீது இன்று குற்றச்சாட்டை முன்வைக்க முனைகின்றோமா? இல்லை, அது அந்த அடிப்படையில் இப்போ அதாவது உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் ஒரு சில சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு சில தொடர்பாளர்களை மேற்கொண்டோ அல்ல கதைச்சோ செய்கிறதுன்றது வேற, அதுவும் பிழைதான். நான் அது சரியென்று சொல்ல வரவில்லை, அதுவும் பிழைதான், அது வேற. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியாக எல்லா தமிழ், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு கொள்கை அளவில் போய் கதைக்கிறன்றது வேற. நான் அப்படித்தான் ரெண்டே வித்தியாசப்படுத்தி பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாவ சேனாதிராஜா ஐயா முந்தி கரைச்சென்றது நான் நினைக்கிறேன் ஒரு சில சபைகள்ல அப்படியான இதில் மிகவும் இரகசியமான முறையில் வெளிப்படையாக கூட அப்படி வெளிப்படுத்தாமல் சில இதில் செய்திருக்கலாம். தற்பொழுதைய விமர்சனம் என்பது EPDP கட்சியை சேர்ந்தவர்களால் அவர் தாக்கப்பட்டார் என்பது. ஆனால் 2018 ஒரு பிரதேச நகரசபை தேர்தலின் ஆட்சி அமைப்பின் பின்னர் நீங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை அந்த அமைப்பின் மீது வைத்தீர்களா என்று கேட்டதற்கு நான் அவ்வாறு ஒரு நாளும் கூறவில்லை என்று மாவை சேனாதிராயா கூறி சென்றிருக்கின்றார். ஆகவே தற்பொழுது CVK சிவஞானம் மீதான விமர்சனம் என்பது அவர்களும் தங்களுக்கான ஒரு ஆதரவைத்தான் கோருகின்றார்கள். EPDPயுடன் கொள்கை ரீதியில் தமிழரசு கட்சி இணக்கம் தெரிவித்து விட்டது அல்லது இணங்கி கொண்டது என்று எங்கும் அறிவிக்கவில்லை. கொள்கை ரீதியான கூட்டு என்பது கஜேந்திரகுமார் DTNA தரப்பினுடைய கூட்டுத்தான் கொள்கை கூட்டு என்று கூறப்படுகின்றது. ஆனால் இவர்கள் கொள்கை கூட்டு என்று எங்கும் அறிவிக்கவில்லை.
கொள்கை கூட்டண்டு அறிவிக்கவில்லையாக இருந்தாலும் கூட தேடி சென்று ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தழுவிய அளவில் ஒரு ஆதரவை கேட்டு நிற்பல் என்பது, அந்த தேடி சென்றங்க கதைக்கிறோம்னா ஆதரவை கேட்டு நிற்கிறோம், அது சிவிகே சிவஞானமையா வெளிப்படையாக சொல்றார். அது உண்மையிலேயே அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பது ஒரு விடயம். இரண்டாவது, இந்த இவர்களுடைய இந்த மாவ சேனாதிராஜா ஐயா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அது ஒரு சம்பவம். அது இப்போ பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கலாம், பேசுபொருளாக வந்திருக்கலாம். அது ஒரு சம்பவம், நடந்ததாக இருக்கலாம், நடக்காம இருந்ததாக இருக்கலாம். ஆனால் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து ஆட்சிகளை அமைச்சு பதவியையும் வகித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரான பல செயற்பாடுகளை கடந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு தமிழரசு கட்சி சென்று ஆதரவு கேட்டு நிற்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. டக்ளஸ் தேவானந்தா மீது இவ்வளவு விமர்சனத்தை வைக்கின்ற நீங்கள் அல்லது உங்களை போன்ற தரப்பினர் ஏன் சந்திரகுமார் மீது இந்த விமர்சனங்களை முன்வைக்க புனிதரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர் மீதும் அதே அளவு விமர்சனங்கள், அதே அளவு விடயங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். கஜேந்திரகுமார் தரப்பு அவருடன் ஒரு கூட்டில் சென்றிருக்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா மீது முன்வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இபிடிபியினுடைய தலைவராக இருந்த சந்திரகுமார் மீது முன்வைக்க முடியும். நிச்சயமாக. ஆகவே சந்திரகுமாருடன் ஒரு கூட்டிணைந்து கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்ததாக இன்னும் ஒரு தரப்பு கூறப்படுகின்ற பொழுது அந்த கூட்டின் மீது அந்த அளவான விமர்சனங்கள் இல்லையே. அந்தளவு விமர்சனங்கள் இல்லை. அதில் அடிப்படையில் அது கூட தவறான ஒரு ஒப்பந்தம், தவறான கூட்டு என்றால் தவறானவரை அங்கே இணைத்து வைத்துக்கொண்டு இனப்படுகொலைக்கான விசாரணை அல்லது ஏனைய விஷயங்களை அங்கே கோரி நிற்பது என்பது, அதுவும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தரப்பு தங்களுடைய நிலப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் எடுத்து காட்டுகிறார். கொள்கையை விட்டு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை தான் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதே நேரம் அதில் சொல்லப்படுகிற இன்னொரு கருத்தில் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், அந்த ஒப்பந்தம் அதிலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள், உதாரணமாக தாயகம், மரபு வழி தாயகம், சுயநிர்ணய உரிமையினுடைய அடிப்படையில் இறைமை என்ற விடயங்களும், ஏக்கிய ராஜ்யத்தை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற விடயமும், அதே போல இந்த சர்வதேச விசாரணை, இன அழிப்பு, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் இந்த இரண்டு தரப்பும், தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக கையெழுத்திட்டு வந்தவர்கள் என்ற வகையில் அது ஒரு விதமான ஒரு இது கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு போய் வருபவர்களுக்கு இராணுவத்தினர் தண்ணீர் கொடுப்பார்கள், ட்ரிங்க்ஸ் கொடுப்பார்கள். அதற்கு ஒப்பானது இந்த விடயம். நீங்கள் யார் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள், அதே தரப்புடன் அது தொடர்பான நீதி விசாரணைக்கும் நீங்கள் இன்னும் ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை. அது அதில் இருக்கக்கூடிய குறைபாடு, அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உண்மையில் அவர்கள் கொள்கையுடன் தான் அந்த கூட்டில் இணைந்து கொண்டார்களா? அது உண்மையின் ஒரு கொள்கைக்கான கூட்டா அல்லது கதிரைகளுக்கான கூட்டா? அது உண்மையிலேயே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் கொள்கைக்காக இணைந்தது போல எங்களுக்கு தெரியவில்லை. இது வெறுமனே பதவிகளை அல்லது கதிரைகளுக்கு கைப்பற்றுவதற்காகத்தான் இணைந்து கொண்டது போல தெரிகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது இதுவரை காலம் எல்லா கட்சிகளையும் கூட்டணியுமாறு கோரியிருக்கின்றது. அவர்களுடைய செயற்பாடு என்பது சாதாரணமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு செயற்படுவது போன்ற ஒன்று. தமிழ் மக்களுக்கான உரிமை சார்ந்தும் பேசி வந்திருக்கின்றார்கள். அவர்களை துரோகி என்று அவர்கள் கடந்த காலத்தில் இந்திய முகவர்கள் என்று கூறி வந்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஆகவே இதில் மாற்றம் என்பதனை வெளிப்படுத்திய தரப்பு என்பது அல்லது தங்களுடைய அரசியலில் வேறொரு முகத்தை காட்டுவது என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். மற்ற தரப்பினர் மீது அந்தளவு விமர்சனம் முன்வைக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் கடந்த காலங்களுடைய செயற்பாடுகள் என்பது அவர்கள் அந்தளவு தூரம் யார் மீதும் விமர்சனங்களை முன்வைத்ததில்லை. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வி என்பது தங்களுடைய அரசியல் தவறு என்பதை உணர்ந்து ஒரு கூட்டுக்கு செல்கின்றார்களா? அவர்கள் உண்மையிலே அரசியல் தவறென்று உணர்ந்து இந்த கூட்டுக்கு செல்கின்றார்களா அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எடுத்த பின்னடைவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு தாயகத்திலே கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் அல்ல அங்கே ஏற்பட்ட ஒரு அனுர அலை, அதனுடைய தாக்கமும் அவர்களை இந்த ஒரு நிலைக்கு விரும்பியோ விரும்பாமலோ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு கிடைக்கின்றது என்பதற்காக மஹிந்த தரப்புடன் இணைய முடியுமா? இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் என்பன எவ்வாறு அவர்கள் ஒரு தேசிய மக்கள் சக்திக்கு அதிக அளவு வாக்கு கிடைக்கின்றது என்பதற்காக கொள்கையை விட்டு கொடுத்தார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமாக அப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி மஹிந்த தரப்புடன் இணைய முடியாது. சந்திரகுமார் மஹிந்த ராஜபக்ஷனுடைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர், பிரதி குழுக்களின் தலைவராக இருந்தவர். ஆகவே ஆமாம், நிச்சயமாக அந்த இடத்துல அது பிழைதான். அதை நாங்கள் சரியென்று ஒருபோதும் வேறே ஒரு தரப்பு இவ்வாறான ஒப்பந்தத்துக்கு சென்றிருந்தார். இன்று டக்ளஸ் தேவானந்தாவுடன் சிவிகே சிவஞானம் சென்று பேசியதை
எந்த அளவு தூரம் விமர்சனம் செய்யப்படுகின்றது. ஆகவே இவர்கள் சந்திரகுமாருடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுண்டா? அந்த விமர்சனத்தை செய்யக்கூடிய அடிப்படை தகுதி அவர்களுக்கு இருக்குமா? இல்லை, நிச்சயமாக. ஆகவே இந்த இரண்டு தரப்பினரும் தமிழ் தேசிய அரசியலில் தான் இருக்கின்றார்கள் என்று எவ்வாறு புரிந்து கொள்வது? ஆமாம், இந்த 2 சம்பவங்களுக்கு பிறகும் நீங்கள் அதை மிக தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள். அதாவது தமிழ் தேசிய பேரவை என்பது சந்திரகுமார் அவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்ற நிகழ்வும், தமிழரசு கட்சி பதில் தலைவர் அவர்கள் இபிடிபி கட்சியினுடைய தலைவரை அவருடைய அலுவலகத்துக்கு தேடி சென்று சந்தித்து ஆதரவு கேட்ட அந்த நிகழ்வும், இந்த 2 நிகழ்வுகளுமே இந்த 2 தரப்புகளுமே பிரதான இந்த 2 தமிழ் தேசிய பரப்பிலே இதுவரை தாங்கள் இருக்கிறோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தரப்பு அந்த நிலப்பாட்டில் இருந்து இந்த 2 நிகழ்வுகள் காரணமாக அவர்கள் அதிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கொள்கையை கைவிட்டு விட்டார்களா என்பதுதான் எங்களை போன்ற சிவில் தரப்பினருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அல்லது இந்த ஒற்றுமையை ஒரு சாதகமான ஒற்றுமை முயற்சியாக அனைத்து தமிழ் தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டாவதற்கான வாய்ப்பு இருக்குமா? தற்பொழுது சந்திரகுமாருடன் கயேந்திரகுமார் இணைந்திருக்கின்றார், வெளிப்படையானது. தமிழரசு கட்சியுடன் இபிடிபி இணைய முற்படுகின்றது ஆதரவு கூற. இது இதற்கு முன்னரும் தமிழரசு கட்சி எடுத்த ஒரு முடிவுதான். தமிழரசு கட்சியும் அந்த அளவு தூரம் ஒரு துணிதத்தை பேசி இன்னும் ஒரு தரப்பின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற தரப்பல்ல. ஆகவே ஒட்டுமொத்த தமிழர் தரப்பினர் தமிழ் கட்சிகளாக ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு, ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா? கடந்த கால தவறுகளை எல்லாம் மன்னிப்போ ஓரங்கட்டி விட்டு அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ் தேசத்திற்கு தேவையா? அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற விடயங்கள் அனைத்தையும் மன்னித்து அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு அணியாக எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை நோக்கி பயணித்தல் என்பது பொருத்தம் அற்றது என்பதுதான் எங்களுடைய பார்வை. அது நடைமுறையில் நடக்கப் போவதும் இல்லை, கொள்கை அளவிலும் அது பொருத்தம் அற்றது. முதலாவது. இரண்டாவது, ஒரு பேச்சுக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு எதிராக செயற்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பகிரங்கமாக பொதுவெளியிலே தாங்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது நடக்க போற காரியம் இல்லை. குற்றங்களை ஒப்புக்கொள்ள போவதே இல்லை. ஆகவே அது நடக்க போற காரியமும் இல்லை. ஆகவே இந்த மாற்றம் என்பது ஆத்மார்த்தமான இதய சுத்தியான மாற்றம் அல்ல. ஒருவர் தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக கடந்த காலத்திலே செயற்பட்டு தான் அவ்வாறு செயற்பட்டது முழுமையான பிழை, தவறு என்பதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து அதை பகிரங்க வழியிலே ஏற்றுக்கொண்டு அதற்கான மன்னிப்பை கேட்டு அவர் தமிழ் தேசியத்தை இப்பொழுது தன்னுடைய கொள்கையாக வரித்து கொண்டு பயணிக்க ஆரம்பிப்பாராக இருந்தால் நாங்கள் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அப்படியான ஒரு விடயம் இங்கே நடக்கப் போவது இல்லை. நடந்தால் பல பேர் அரசியல் பரப்பிலேயே இருக்க முடியாத சூழலும் இருக்கிற காரணத்தினால இது கொள்கை அளவிலும் பொருத்தமற்றது, நடைமுறையிலும் அது சாத்தியப்பட போவதில்லை. அடுத்த தமிழரசு கட்சியும் சில விடயங்களை அவர்களுடைய பதில் தலைவர் பதில் செயலாளர் அவர்கள் சில விடயங்களை மிகவும் தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசு கட்சியும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது இருந்திருந்தால் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும். அது நடக்காத படியில தான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்த ஒரு கட்சியை தேடி செல்ல வேண்டிய நிலை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியிடம் கூட சில நேரம் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தி நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று சொன்னபடியா அது கிடைக்கான்னு தெரிய வந்தபடியா அது விடப்பட்டிருக்கலாம் என்றுதான் எங்கட பார்வையாக இருக்கிறது. என்ற தமிழரசு கட்சியின் இன்றைய நிலப்பாடு தேசிய மக்கள் சக்தியிடம் சென்று ஆதரவு கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படியான நிலப்பாடு தான் இருக்கிறது. தமிழ் தேசிய பேரவை மீது நீங்கள் விமர்சனம் முன்வைக்கின்றது குறைவாக இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சி மீது நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைக்கின்றீர்கள். டக்ளஸ் தேவானந்தவுடன் பேசிய விடயத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அந்த அளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும் என்று. ஏன் இதே விடயத்தை சந்திரகுமார் விடயத்தில் பேச முடியாமல் இருக்கின்றது? இல்லை, அதான் அந்த அடிப்படையில் பார்க்க இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இபிஆர்எல்எஃப், புலட், டெலோ, சமத்துவ கட்சி என்றது ஏற்கனவே அந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு விட்டது. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் அந்த கூட்டணிக்கு அந்த கட்சி வந்தது என்று இல்லை. அப்படி வந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக கடுமையான விமர்சனத்தை இன்னும் அதிகமாக வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏற்கனவே அந்த கூட்டணிக்கு வந்து விட்டது. ஆனால் அதிலேயும் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ள சமத்துவ கட்சி இணைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் திரு ஸ்ரீகாந்தா, திரு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய கட்சி அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு அதனையும் ஒரு பிரதான காரணமாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதே இதில் அவர்கள் பேர் தமிழ் தேசிய பேரவையோடு தமிழ் தேசிய கட்சி இணைந்ததன் பிற்பாடு இப்பொழுது இந்த ஒப்பந்தம்
கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பின்னணியில் திரு சந்திரகுமார் அவர்களுடைய கட்சியினுடைய வகிபாகம் அந்த கூட்டணிக்குள்ளே மிக குறைந்த அளவிலே இருக்கிறது என்ற வகையில் தான் அந்த விமர்சனங்கள் அந்த பார்வைகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் அது குறைவாக இருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பாக இதுவரை கொள்கை 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 என்று மிக உறுதியாக இருந்து கொண்டு ஏனைய கொள்கைகளை தவறு இழைத்திருக்கக்கூடியவர்களுக்கு துரோகி பட்டங்களை கொடுத்து கொண்டு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சமத்துவ கட்சியோடு ஜனநாயக தமிழ் தேசிய இணைந்தது மிகவும் தவறான விடயம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. டிடிஎன்ஏலேருந்து தமிழ் தேசிய கட்சி ஸ்ரீகாந்தாக்கள் பிரிந்து வந்து பிரியோசனம் இல்லை, திருப்பியும் இணைஞ்சிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாக்கும் சந்திரகுமாருக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கிறதா உங்களுடைய பார்வையில்? நான் அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒப்பிட்டு பார்க்க இதுவரை முயற்சி செய்தது இல்லை. ஒரு தரப்பை இந்தியாவில் வச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு தரப்பை அங்கே ஆதரவு கேட்டுருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட ரெண்டு தரப்பும் ஒரே தரப்பு தான். கிட்டத்தட்ட அப்படித்தான் தமிழ் கட்சிகளாக இவர்கள் ஒருங்கிணைக்க எடுக்கப்படுகின்ற அந்த முயற்சி என்பது தவறா? இரண்டு தரப்பும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான அரசியல் உரிமை என்பது இருக்கத்தானே வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கைத்தான் பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கான அரசியல் உரிமை இருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் என்பது இந்த தமிழினத்தினுடைய கொள்கை சார்ந்த அடிப்படையிலே எவ்வளவோ உயிர் தியாகங்களால் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அந்த தமிழ் தேசியம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழ் தேசியத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது, நான் முடித்து விடுகிறேன், தமிழ் தேசியம் என்பது வெறுமனே ஒரு உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல. உள்ளூராட்சி கட்டுமானங்களிலே எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது, எங்களுடைய மாணவர்களுடைய கல்விசார் செயற்பாடுகள் செய்யக்கூடிய விடயங்கள், சுகாதாரம், வீதிகள், சுற்றுப்புறச் சூழல் எல்லாத்திலும் தமிழ் தேசியம் என்பது வெளிப்பட்டு நிற்கிறது. அதுதான் உண்மையான பூரணமான தமிழ் தேசியம். ஆகவே உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தேசியத்துக்கு விலக்கானவைகள் அல்ல. உதாரணமாக உள்ளூராட்சி சபைகளிலே மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் எல்லாம் ஒரு கொள்கையை கொண்டு வரலாம். தூய தமிழ் மொழியிலே கடைகளுடைய விளம்பர பலகைகள் அமைக்கப்பட வேண்டும். இது சபைகள் நினைச்சா செய்யலாம். சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு ஒரு தீர்மானமாக நடைமுறைப்படுத்தினால் எல்லா கடைகள்லையும் தமிழில் பிரதானமாக கடையினுடைய பேர் இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்தேசிய கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிகள், கொக்கோ கோலா அவைகள் வந்து தாங்க ஸ்பான்சர் போர்டு கொடுக்க கொக்கோ கோலான்னா அதில் பேர் பெருசாக இருக்கும், கீழுக்கு அந்த கடையின் பேர் குமரன் களஞ்சியம், அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அவதானிச்சிங்களோ தெரியாது, எங்கேயுமே தமிழில் கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். அவை அப்படி கொண்டு வந்து போடுறதா இருந்தால் தமிழில் போடணும், அதுக்கு பிறகு விரும்பினா இங்கிலீஷில் போடலாம், அது வேறு விஷயம். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை உள்ளூராட்சி மன்றங்களில் தீர்மானங்களாக கொண்டு வந்து நிச்சயமாக நடைமுறைப்படுத்த முடியும். இது தமிழ் மொழியை பாதுகாத்தல் என்பதும் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அங்கம். அப்ப அந்த மாதிரி ஒரு விடயங்கள், அப்ப அப்படியான பல விஷயங்களை தமிழ் தேசியம் சார்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல இதுவரை தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட கட்சிகளோடு தமிழ் தேசியம் சார்ந்து நின்ற கட்சிகள் தமிழ் என்ற பெயரில் ஒன்றிணைவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டுள்ள தமிழ் பேசும் கட்சிகளோடு யாரும் உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த தமிழ் தேசத்திலிருந்து தான் அந்த வாக்குகள் கிடைக்கின்றது. அது இபிடிபிக்காக இருக்கலாம், சந்திரகுமாருக்காக இருக்கலாம், தேசிய மக்கள் சக்திக்காக இருக்கலாம். அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது இந்த தேசத்தின் மக்களுடைய வாக்குகள். ஆகவே அவர்கள் ஜனநாயக ரீதியில் தமிழ் தேசியம் என்பதை ஒருவரோ இருவரோ முடிவெடுக்க முடியாது. அந்த இனக்குழுமம் அந்த முடிவை எடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். ஆகவே அந்த இனக்குழுமத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளுக்கும். ஆகவே அந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் செய்வதற்காகவும் தங்களுடைய கொள்கைகளை பேசுவதற்கான சுதந்திரம் என்பது இந்த தேசத்தில் இருக்கத்தான வேண்டும். நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மக்களுடைய முடிவு தானே. இதில் இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையில் தவறான பார்வை என்னவென்றால், இப்போ தமிழ் தேசியம் அல்லாத கட்சிகள் தெரியல, தமிழ் தேசியம் அல்லாத கட்சிகள் யாருன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. பிடிபி கட்சியா இருந்தா என்ன, சந்திரகுமாராக இருந்தால் என்ன, அங்கஜன் ராமன், மற்றவர்கள் தமிழ் தேசியவாதிகள். அவர் ரெண்டு பேரும் தான் தமிழ் தேசியவாதி இல்ல. இல்ல அவர் ரெண்டு பேரும் இல்ல, நான் சொல்றாங்க. நீங்க சொல்றாங்க மட்டும்தான் தமிழ் தேசியவாதி. அரசோடு இணைந்து செயற்பட்டு அவங்களோட இணைஞ்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்களா தமிழ் தேசிய இந்த ரெண்டு சம்பவத்துக்கு முதல் உள்ள ஆக்கள் வந்து தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட தரப்போட இணைஞ்ச கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளா? தமிழ் தேசிய கட்சிகள் இல்லையா? தமிழ் தேசிய கட்சிகள் இல்ல. ஆகவே இப்ப தற்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் யாரும் இல்ல. இல்ல அது சரி. அதுக்கிடையில நான் வாரேன். இப்ப முதல் சொல்ல வந்த விஷயம், முதல் நீங்க கேட்ட கேள்விக்கான விடயத்தை சொல்லிக்கல. அப்ப அந்த தமிழ் தேசிய
அல்லாத கட்சிகளும் தேர்தல் என்று வரும்போது தமிழ் தேசியத்தை தான் கதைக்கிறார்கள். தமிழ் தேசிய பாடல்களைத்தான் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொள்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ எங்கட மக்களுக்கு நீங்கள் ஜனநாயகம் என்று சொல்லிக்கல, நிச்சயமாக நான் சொல்லுவேன் 99% தமிழ் தேசிய உணர்வுன்றது தாயகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு, இன்னொரு தேவைகளுக்காக அவர்கள் இந்த கட்சிகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள். இந்த முறை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீர்களானே, தேசிய மக்கள் சக்தி வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அள்ளி கொண்டு போயிட்டுது. அப்ப அந்த மக்களுடைய அன்றாட தேவைகள், பொருளாதார தேவைகள், வாழ்வியல் தேவைகள் இருக்கிற அந்த காரணத்துக்காக அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்களே தவிர, மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம், நவம்பர் 27 மாவீரர் நாளாக இருக்கலாம், அவ்வளவு மக்களும் அங்கே ஒன்று திரண்டு வருகிறார்கள். அதாவது தமிழ் தேசிய உணர்வு என்பது இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு தமிழனிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத உணர்வு. ஆனால் இந்த காலத்தின் தேவையால இந்த விஷயங்கள்ல இப்படியான ஒரு விஷயம் வந்திருக்கு. இரண்டாவது, தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சிகளும் மக்களுக்கான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிற திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள், இந்த திட்டங்களையும் செய்ய வேணும். ஆனால் இப்போ உள்ளூராட்சி சபைகள் இதில் கூட பெற்று செய்யக்கூடிய தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. மாகாண சபை வந்தால் அந்த அதிகாரங்களை வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய பொருளாதார திட்டங்களை இவர்கள் செய்வார்களா இருந்தா மக்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நான் சொன்ன அந்த கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியோட நிச்சயமாக போக மாட்டார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து அதனுடைய ஆட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னரே தமிழ் தேசிய கட்சிகள் யார் என்பது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. உங்களுடைய பார்வைகள் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் பார்வைகளாக முன்வைக்கின்றதன் அடிப்படையில் தான் கூறுகின்றேன். தமிழ் கட்சிகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சொல்லுகின்ற அந்த தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் உருவாக்குகின்ற அந்த கேள்விகளின் அடிப்படையில் தற்பொழுது யார் தமிழ் தேசிய கட்சி என்பது ஒரு கேள்விக்குறி பொதுவாகவே. ஆகவே இனி ஆட்சி அமைந்து நடைபெறுகின்ற ஆட்சியில் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்படுமா? ஆமாம், நிச்சயமாக. இந்த கட்சிகளுடைய அரசியல் என்பதும் தேர்தல் அரசியல் என்பதும் ஒரு அளவீடும் ஒரு விதமான ஒரு பயணப்பாதையை தவிர இது வந்து ஒரு இனத்தினுடைய தலைவிதியை தீர்மானித்து விட முடியாது. தமிழ் தேசியம் என்பது இனத்தினுடைய அடிப்படை உயிர் நாதம், உயிர் நாடி. அது இந்த மண்ணிலே தொடர்ந்து பயணிக்கும், தொடர்ந்து அந்த நிலப்பாட்டில் இருக்கும். எங்களை போன்ற தமிழ் சிவில் செயற்பாட்டாளர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் அதே தமிழ் தேசிய கொள்கையோடு தான் தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அந்த பயணம் தொடரும். கட்சிகள் அவ்வப்போது தங்களுடைய பதவிகளுக்காகவும் தங்களுடைய இதுகளுக்காகவும் ஒவ்வொரு கட்டங்களில் ஒவ்வொரு நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள். அதில் இந்த முறை நீங்கள் சொன்னது போல கொள்கையிலேயே மிக உன்னதமாக இருந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சொல்லி வந்தவர்கள், காட்டிக்கொண்டவர்கள் இந்த இடத்துல வந்து சரக்கி நிற்கிறார்கள். அப்படியான ஒரு நிலப்பாடு தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பின்னணியில், இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பயணம் என்பது நீர்த்து செய்யப்படும் அல்லது நீக்கப்படும், தாயகத்திலிருந்து நீக்கப்படும் என்ற கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் கூட நிலையான விஷயங்கள் அல்ல, நிரந்தரமான விஷயங்கள் அல்ல. இதுக்குள்ளேயும் எல்லா கூட்டுகளும் இப்போ எந்தெந்த ஒப்பந்தம் நடக்குதோ இல்லையோ எல்லா பல மாற்றங்கள் இதுக்கு வரப்போகுது மிக விரைவில். இப்போ இந்த ஆட்சியில் அமைக்கிற விஷயங்கள்ல இருந்து அடுத்தடுத்த கட்டமாக நீ அடுத்து மாகாண சபை வரப்போகுது. மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் அந்த தேர்தல் நடக்கும் பொழுது தமிழ் தேசிய நிலப்பாட்டை எங்களுடைய மக்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறார்கள் என்பதை அந்த பெறுபவர்களை வச்சு பார்க்க முடியும். அப்ப அந்த பின்னணியில திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத தரப்பு தேர்தலை கேட்காமல் பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ளாத தரப்புகள் கொள்கை ரீதியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் மாகாண சபை தேர்தலை கேட்காமல் விடுவார்களா? அப்படியான சந்தர்ப்பங்கள் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. மாகாண சபை தேர்தல் வந்தால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா தரப்பும் மாகாண சபை தேர்தலில் ஈடுபடுவார்கள் என்ற நிலப்பாடு தான் இருக்கிறது. ஆக அப்படியான நிலப்பாட்டில் அவர்கள் அதை என்ன மாதிரி அணுகுவார்கள் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் மக்கள் வந்து இந்த தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவு அதற்கான சரியான ஒரு விதத்தை நகர்த்தும். ஏன்னா கடந்த 3 தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மேலே இருந்த ஒரு வெறுப்பினால தான் அனுராலைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான வாக்குகள் அங்கால வந்ததும், பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் பெருமளவுக்கு அங்கால போகாட்டியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததும் பிரதான காரணமாக இருந்தது.
ஆனால் அதுக்கு பிறகு இந்த அனுர அரசினுடைய போலி முகத்திரை வெளிக்காட்டப்பட்ட பிற்பாடு தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில் அனைத்து தரப்பாலும் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எல்லாருமே அந்த நிலப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரளவுக்கேனும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. முழுமையான மாற்றம் வரவில்லை. தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சிகளுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இனி மக்கள் இன்னும் இதுக்கு பிறகு இப்போ மிகவும் வெறுத்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாகாண சபை தேர்தலும் மேலே என்ன நடக்க போகின்றது மிக பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த கட்சிகளுடைய ஒற்றுமை, இவர்களுடைய வெளிப்படுத்தல்கள், சந்திப்புகளை கடந்து செம்மணியில் மனித புதைகுழி ஒன்று தோண்டப்படுகின்றது. அது தொடர்பில் வெளிவருகின்ற தகவல் என்பது மிக பாரதூரமானதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயம் என்பது எந்தளவு தூரம் இலங்கையில் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடியது, தேசிய மக்கள் சக்தி இதில் எந்த நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது? இதற்கு முன்னரும் மனித எச்சங்கள் தொடர்பில் பல புதைகுழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அங்கு எந்த விதமான தீர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் கிடையாது. மன்னார் புதைகுழியாக இருக்கலாம். ஆகவே செம்மணியில் ஏற்கனவே மிக அதிகளவானவர்கள் மனித புதைகுழியில் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை தொடர்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? இது எவ்வாறான ஒரு முடிவை நோக்கி செல்ல வேண்டும்? நிச்சயமாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிகள் அந்த அகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற மண்டையோடுகள், மனித எலும்புக்கூடுகள், மனித எச்சங்கள் என்று பார்க்கும் பொழுது 20க்கும் மேற்பட்ட அவர்களுடைய மண்டையோடுகள் அல்லது உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, 3 குழந்தைகள் உட்பட. அப்போ இது தொடர்ந்து இந்த பணி நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் எல்லாவற்றையும் விட மிக ஒரு அதிக அளவிலே ஒரு பெரும் திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக, அதாவது இந்த இனப்படுகொலை நடத்தப்பட்டது என்பதற்கான அந்த நோக்கமும் இனப்படுகொலையை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாகத்தான் இது வெளிவரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் எங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக இந்த செயற்திட்டங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. அங்கே சட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கலாம் அல்லது அங்கே இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லோருமே ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்கு உட்பட்டவர்கள். நீதித்துறை கூட ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ரீலங்கா அரசு கட்டமைப்போடு உட்பட்ட ஒரு சர்வதேச கண்காணிப்பு. ஆகவே இதுக்கு சர்வதேச கண்காணிப்பு தேவை. சர்வதேச தரப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையாக இருக்கலாம், அண்மையில் ஆணையாளர் வெர்கதர இருக்கிறார். அவர்கள் எல்லாம் இது நேரடியாக வந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலே இந்த மனித புதைகுழிகள் அகழ்வு செய்யும் பொழுது அவற்றை கண்காணிக்கின்ற சிறப்பு தேர்ச்சி வாய்ந்தவர்கள் இதிலே ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்தி இந்த ஆய்வுகள் சரியான விதத்திலே மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே அது சரியான இடத்திலே நடக்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய இனப்படுகொலை செம்மணியிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இந்த விடயத்திலே அனைத்து தமிழ் சிவில் செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும் என்பதிலே அனைவரும் அதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இணைந்து இந்த நேர்காணலில் பல்வேறு ரீதியான கருத்துக்களை பரிமாறியதற்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரஸ்னவ், நன்றி நேயர்களே. இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.